அடிப்படையில இது ஒரு வலை விரித்து வேடன் காத்திருப்பது போல் எப்ஸ்டீனும் கிலைன் மேக்ஸ்வெல்லும் செஞ்சாங்க. கிலைன் மேக்ஸ்வெல்லுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. அது அந்த ஜெஃப்ரே சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு பெண்ணுன்னு நினைச்சு நான் நம்பிட்டேன் அவங்கள. சயின்டிபிக் அமெரிக்கன் ஒரு பெரிய மேகசின் இருக்கு. அதனுடைய எடிட்டோரியல் போர்டுல எப்ஸ்டீன் இருந்திருக்கிறார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இது ஒரு தனிமனித அவலம். அதுக்கு சமூகம் இடம் அளித்து விட்டது. என்னன்னா அந்த 2005லயே அவர் லைஃப் சென்டென்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா 2008க்கு அப்புறம் எப்ஸ்டீன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பெட்லரா இருந்திருக்கிறார். இத்தனை பில்லியனர்ஸ், இத்தனை பாலிட்டிஷியன்ஸ் இவங்கெல்லாம் தங்களுடைய நெருக்கத்தை காண்பித்து இந்த பெண்களை வலையில் வீழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல. சார், இப்போ மறுபடியும் நான் ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்கு போக ஆசைப்படுறேன். எப்ஸ்டீன் விவகாரம் பூதாகாரமாக வெடித்து வெளியே வருகிறது. அப்போது அமெரிக்க ஊடகங்கள், அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? அவங்களுக்கு இது பேரதிர்ச்சியாக இருந்ததா, இல்லை ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இப்போயாவது வெளியே வருதே அப்படின்னு இருந்தாங்களா? அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? 2 விஷயங்கள் நான் சொல்ல முடியும். கேத்தலிக் சர்ச்சில் நடந்த பாலியல் அத்துமீறல்கள், அதில் பலவும் குழந்தைகள், ஆண் குழந்தைகள். இதை வெளிக்கொண்டு வந்தது பாஸ்டன்ல இருந்து ஒரு பத்திரிகை. அதை பற்றி தான் ஒரு அற்புதமான சினிமா இருக்குது, ஸ்பாட்லைட்னு. நீங்க அந்த கேத்தலிக் சர்ச் அண்ட் அந்த சைல்டு செக்ஸ் அபியூஸ், அந்த ஸ்பாட்லைட் படம் பார்த்தீங்கன்னாலே ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் வராது. அப்போ அது பரவலாக இருக்கிறது. அந்த சர்ச்சில் போப் வரைக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்போ அதையெல்லாம் அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, ஏன் அந்த மூடி மறைக்கிறாங்க. பாஸ்டன் அவ்வளவு கேத்தலிக் சிட்டி. அது மேஜிஸ்ட்ரேட்ஸ், ப்ராசிக்யூட்டர்ஸ் இவங்க எல்லாமே அதிகார வர்க்கம் எப்படி இந்த அத்துமீறல்களை ஓரளவு அதனுடைய கை இல்லாம இதை மூடி மறைக்க முடியாது. இதை அந்த சமயம் எந்த அளவுக்கு அதிர்ச்சிகள் உண்டாச்சோ, இப்ப மீ டூ மூவ்மெண்ட் அடுத்தது எடுத்துக்கோங்க. ஹார்வி வைன்ஸ்டைன் அவ்வளவு பெரிய ஹாலிவுட் தயாரிப்பாளர், அவ்வளவு பெரிய ஹாலிவுட் மொகல் அப்படின்னுவாங்க. அந்த ஹார்வி வைன்ஸ்டைனை கடைசியாக வீழ்த்துகிறார்கள். அந்த மீட்டு மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பெரிய அதிர்வலை வருது. அதனாலதான் ட்ரம்ப்னுடைய தேர்தல் அது ஏன் ஒரு அதிர்வலையை உண்டாக்குச்சு, அது பெண்ணிய போராளிகள் மத்தியில அது எப்படி பார்க்கப்பட்டது, இதெல்லாமே. ஆனா இப்ப இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றத விட, இப்ப ட்ரம்ப் அண்ட் பில் கிளின்டனை பற்றி என்னையா அவங்கள பத்தி தெரியாதா அப்படின்னு அது நிச்சயமா இருக்கு. ட்ரம்ப் அண்ட் பில் கிளின்டன் இந்த விஷயத்துல யாருமே ஒரு அதிர்ச்சி ஆகல. ஆனால் வந்த மற்ற பெயர்கள், பில் கேட்ஸ் ஆகட்டும், லாரி சம்மர்ஸ், நோம் சாம்ஸ்கி, இந்த அளவுக்கு தி இன்டலெக்சுவல்ஸ், அகடமிஷியன்ஸ், சயின்டிஸ்ட், இவங்கள சயின்ஸ் மேகசின்ஸ், சயின்டிபிக் அமெரிக்கன் ஒரு பெரிய மேகசின் இருக்கு, அதனுடைய எடிட்டோரியல் போர்டுல எப்ஸ்டீன் இருந்திருக்கிறாரு. ஆனா இப்ப இது எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரும், அதுதான் அங்க கேள்வி. அப்படி பார்க்க போனா இந்த சமூகம் தொடர்ந்து ஏதாவது மாற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த மீட்டு மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமா ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரே அப்படின்னு ஒற்றைப்படையா பார்க்க கூடாது. அலுவலகங்கள் பல விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. பிளாக் லைவ்ஸ் மேட்டருக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் சமூக அளவுல நடந்துச்சு. அலுவலகங்கள், அன்றாட வாழ்க்கையில, பள்ளிகள், கல்லூரிகள், இதுலலாம் இது ஒட்டுமொத்தமா ஒரு சின்ன ஒரு விஷயம் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, அப்ப மீட்டு மூவ்மெண்ட்டே அர்த்தம் இழந்து போச்சா அப்படின்னு கேட்க முடியாது. ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அது வேறு. ஆனா மீட்டு மூவ்மெண்ட் அதுக்காக அர்த்தம் இழந்து விட்டதா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி இது ஒரு இனிமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் உள்ள ஒருவரை எந்த அளவுக்கு இவ்வளவு ஈஸியா ஒரு அகாடமிக் சர்க்கிளோ, பொலிட்டிக்கல் சர்க்கிளோ, ஃபைனான்சியல் சர்க்கிளோ அங்கீகரிக்குமா அப்படின்னா அநேகமா இனிமே கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருப்பாங்க. இப்போ ஸ்பாட்லைட் பத்தி நீங்க சொன்னீங்க. இதே எப்ஸ்டீனுடைய இது நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படமாவும் வந்திருக்கு. வெளியாகி 4 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. அது அமெரிக்கால எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினது? அந்த படத்தை எப்படி தைரியமா எடுத்தாங்க? அதெல்லாம் இங்க சாதாரணம்.
நீங்க இங்க இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்திற்கு அது ரொம்ப சாதாரணம். அந்த மாதிரியான இப்ப ஸ்பாட்லைட் எடுத்துக்கங்க. அதுதான் அதுல இன்னும் கஷ்டமான படம் எடுக்கிறதுக்கு. சி நெட் எப்ஸ்டீன்றவரு அந்த படம் எடுக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி அவர் இறந்துடுறாருன்னு நினைக்கிறேன். அந்த இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட்ரி வந்துச்சு. அவரு ஒரு தனி மனிதர். ஆனா ஸ்பாட்லைட் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், குளோபல் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக போன ஒரு விஷயம். முதல்ல அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமே மிகப்பெரிய ஆச்சரியம். அப்புறமா அத ஆஸ்கர் அளவுக்கு ஒரு திரைப்படம் எடுத்து அதை ஹாலிவுட் அங்கீகரித்து சில ஆஸ்கர் வாங்குச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த அளவுல ஒரு அங்கீகாரம் இருந்தது. இல்ல அதுவும் அது அடிப்படையில பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்க சமூகம் ஓரளவு அற உணர்வு உள்ள சமூகம் என்று தான் சொல்லுவேன். இது நான் மீண்டும், மீண்டும், மீண்டும் பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, சிகாகோல ம இறைச்சி எப்படி சேமிக்கப்படுது, அது எப்படி பதன் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அப்டன் சின்க்ளர் ஜங்கிள்னு எழுதினாரு. அதுக்கு அப்புறம் தான் ஃபெடரல் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனே ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ரால்ஃப் நேடர் அன்சேஃப் அட் எனி ஸ்பீடுன்னு அமெரிக்க கார்களுடைய பாதுகாப்பின்மை குறித்து ஒரு ஆய்வு செய்து காங்கிரஷனல் கமிட்டி எல்லாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் பல சட்டங்கள் கார்கள்ல இந்த பாதுகாப்பு கருவிகள் இருக்கணும் அப்படின்னு சட்டங்கள் வருது. இந்த வகையில அமெரிக்க சமூகத்தின் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. இங்க நான் எப்பவுமே ஒரு சமூகத்தினுடைய நற்பண்புன்னு எதை சொல்லுவேன்னா, சமூக அவலமே நடக்காமல் எந்த சமூகமும் இருக்காது. ஆனால் அந்த அவலங்கள் வெளிவரும் பொழுது ஒரு சமூகத்தின் எதிர்வினை என்ன அப்படின்றதுதான். இப்ப நம்ம ஊர்ல அங்காடி தெருன்னு படம் எடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் அது எந்த நிறுவனத்தை சொல்லுதுன்னு. பாலியல் அத்துமீறல்கள், இன்னும் சொல்ல போனா சிறுமிகள் மீதான பாலியல் அத்துமீறல்களை அந்த படத்திலேயே காமிச்சாங்க. அந்த படத்தை ரசிச்சாங்களே தவிர என்ன மாற்றம் நிகழ்ந்ததுன்னா பூஜ்ஜியம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் பலரும் முன்வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்கள இப்ப நாடு எப்படி பார்க்கிறது? அவங்களுடைய நிலைப்பாடு இப்ப என்னவா இருக்கு? இதுல முக்கியமா சில பெண்களுடைய பெயர்கள்லாம் இப்ப வெளியில தெரியுது. பெரும் அளவில் அவர்கள் மீது ஒரு கரிசனம் இருக்கிறது மக்களுக்கு. இவர்கள் யாரும் அனுபவிக்க கூடாத ஒரு கொடும் துயரை அனுபவித்திருக்கிறார்கள். அதற்கு அமெரிக்க சட்டங்கள் இதெல்லாம் வலுவிழந்து போயிருக்கின்றன. இந்த சமூகம் அவர்களை கைவிட்டிருக்கிறது. இந்த அளவு போராடிதான் இவர்கள் இந்த உண்மைகளை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு கரிசனம் பெருமளவில் அந்த பெண்கள் சார்ந்து இருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை அமெரிக்கா எப்படி பார்க்கிறது? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இது ஒரு தனிமனித அவலம். அதுக்கு சமூகம் இடமளித்து விட்டது. என்னன்னா அந்த 2005லயே அவர் லைஃப் சென்டென்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா அதற்கு பிறகு பல பெண்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். அந்த சீக்ரெட் டீல், அவரை ரிலீஸ் செய்யப்பட்ட விதம், இது எல்லாமே ஒரு சமூகம் கைவிட்டதுதான். கேள்வி பணம் பாதாளம் வரை பாய்கிறதா? ஷேக்ஸ்பியருடைய இதுல ஒரு அற்புதமான வரி ஒண்ணு உண்டு. பிளேட் சின் வித் கோல்ட் and the strong lance of justice hurtless breaks, arm it in rags and a pygmy's straw does pierce it. பாவத்தை தங்க முலாம் பூசிட்டீங்கன்னா ஒரு கூர்வாள் கூட மழுங்கி போயிரும். ஆனா அதே பாவ செயலுக்கு ஒரு கந்தல் துணியோ போத்தி விட்டீங்கன்னா ஒரு சின்ன ஈர்க்குச்சி போதும் குத்துறதுக்கு. இது நம்ம இன்னைக்கு நேற்று இல்ல, பல வழக்குகள்ல இதை பார்த்திருக்கோம். இப்ப ஓஜே சிம்சன் வழக்கு, அதை பத்தி ஒரு அற்புதமான டாக்குமெண்ட்ரி இருக்கு. அதுல கடைசியா அந்த 2 லாயர்ஸ், 2 பேரும் கருப்பு, அவங்க பேசிக்குவாங்க. ஜானி காக்ரன், அவரு தான் ஓஜே சிம்சனுக்கான லாயர். அவரு அந்த எதிர்த்தரப்பு அரசு தரப்பு வக்கீல்கிட்ட சொல்லுவாரு, இன்னைக்கு ஒரு இன ரீதியான நீதி கிடைச்சிருக்கு இல்லையா அப்படின்னு. அரசு ப்ராசிக்யூட்டர் சொல்லுவாரு, நீ இன்னைக்கு நீதியை பழைக்க வைக்கல, நீ ப்ரூவ் பண்ணதெல்லாம் வெள்ளக்காரன மாதிரியே ஒரு கருப்பினத்தவருக்கு பணம் இருந்தா அவரும் சட்டத்தில் இருந்து தப்பிக்கலாம்னு காமிச்சிருக்கிறார். இது நீதி இல்ல அப்படின்வாரு. இது மீண்டும் மீண்டும் நடக்கதானே பார்த்திருக்கோம் நம்ம. சார், இப்போ இந்த ஆவணங்களை வெளியிடுவதற்கு அமெரிக்க நீதித்துறை பெரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதோடைய பின்னணி என்ன? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? கட்டாயமா. இது ஒரு அவசர கதியில கந்தரகோலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த கான்ஸ்பிரசிய
ஒரு நெய் ஊற்றி வளர்த்தது வந்து ட்ரம்ப்பும் ரைட் விங்கும், இன்க்ளூடிங் எலான் மஸ்க். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு இதை மறந்துடலாம்னு நினைச்சாரு ட்ரம்ப். ஆச்சரியமா இரு கட்சி சார்பிலும் இந்த டாக்குமெண்ட்ஸை வெளியில கொண்டு வரணும்னு காங்கிரஸ்ல ஒரு இது ரூல் கொண்டு வராங்க. உடனே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுதுன்னா அவசர கதியில எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இதுக்கு இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லுது காங்கிரஸ் வந்து ஒரு நியாயமே இல்லாத ஒரு டெட்லைனை கொடுத்துச்சு. என்ன ஆயிடுச்சுனாக்கா இப்ப லேட்டஸ்டா ஒரு வாரத்துக்குள்ளார ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட்ல பல பெண்களுடைய முகங்கள், அந்த போட்டோஸ், அவங்களுடைய பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அப்புறமா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் நியூயார்க் டைம்ஸும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு அவங்களே இமெயில் எழுதியிருக்கிறாங்க. ஐயோ இதை பாருங்க, இந்த மாதிரி விக்டிம்ஸோட பெயர்கள் இருக்குது. பில் கேட்ஸுக்கு பால்வினை நோய் இருந்ததா எப்ஸ்டீன் ஒரு மெயில்ல எழுதியிருக்காரு. இது இப்ப பேசப்படுது. இது வந்து எப்ஸ்டீன் எழுதினாருன்றதை தவிர இதுக்கு எந்த வித ஆதாரமும் கிடையாது. சோ இப்ப வந்து இதில் குறிப்பிடப்பட்டவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளாக பார்க்கப்படுகிறார்கள். அவங்க வந்து அந்த 2008 கன்விக்ஷனுக்கு அப்புறம் அவரோட தொடர்புல இருந்திருக்கணுமா, இருந்திருக்க கூடாதானா அது வேறு கேள்வி. ஆனா இவங்க எல்லாம் ஏதோ பாலியல் குற்றம் செய்து விட்டது போல் இன்னைக்கு அதுல பெயர் இருந்தாலே, இப்போ மீரா நாயர், நியூயார்க் சிட்டி மேயர் ஜோரான் மம்தானியோட அம்மா, இந்தியாவுடைய திரைப்பட டைரக்டர் மீரா நாயர் சந்திச்சிருக்கிறாங்கன்னு வருது. ஆனா அவங்க ஏன் சந்திச்சாங்க, எவ்வளவு நேரம் சந்திச்சாங்க, இதெல்லாம் வந்து அவர் கூட கை குலுக்கினாலே ஏதோ பாலியல் குற்றம் செய்தது போல் இன்னைக்கு பேசப்படுது. அப்படிப்பட்ட ஒருவரோட கை குலுக்கி இருக்க வேண்டுமா அப்படின்றது அது வேறு கேள்வி. சார், இதுல பாதிக்கப்பட்ட பள்ளி கல்லூரி பெண்கள் பண தேவைக்காக எப்ஸ்டீனோட தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு பேசப்படும் போது அவங்களுக்கு அப்படி என்ன பண நெருக்கடி இருந்தது? அவ்வளவு இதா சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு அன்சிம்பத்தட்டிக் வியூ, நம்பர் 1. நம்பர் 2, பல பெண்கள் ஒரு வலையில் வீழ்த்தப்பட்டார்கள். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல சாதாரண மசாஜ் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வராங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருப்பவங்க ஓகே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது உள்ள போன பிறகுதான் அவங்கள ஒரு வலையில சிக்க வைக்கிறாங்க. அந்த வலையில சிக்குண்டு. ரெண்டாவது, நம்ம அந்த இவர்கள் எல்லாம் ஈவன் 18 வயசே நம்ம வந்து சட்ட ரீதியா அடல்ட்னு சொல்றோமே தவிர என்ன மனப்பக்குவம் ஒரு 18 வயது பெண்ணுக்கு இருக்க முடியும்? பல பேர் வந்து இவங்களோட இண்டிவிஜுவல் பயோகிராபிஸ் இன்னும் நிறைய பேருக்கு வெளியில வரல. அதுல அந்த ஜெஃப்ரே அப்படின்ற ஒருத்தங்க, அந்த ஒரு பெண்ணுடைய இது ஓரளவு தெரியும். அவங்க வந்து தனி வாழ்க்கையில செக்ஷுவல் அபியூஸ் அனுபவிச்சவங்க, அதனுடைய ட்ராமால இருந்தவங்க. ஸோ வி டோன்ட் நோ. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே, அண்ட் அவங்கெல்லாம் வந்து சிறு வயது, 15 வயசோ என்னமோ இவர்கிட்ட சிக்குண்ட போது. அடிப்படையில் இது வந்து ஒரு வலை விரித்து ஒரு வேடன் காத்திருப்பது போல் எப்ஸ்டீனும் கிலைன் மேக்ஸ்வெல்லும் செஞ்சாங்க. அண்ட் இதுல முக்கியமா அதுதான் அங்க கவனிக்கணும். நீங்க அவர் வந்து அந்த கிலைன் மேக்ஸ்வெல்லுடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க அது அந்த ஜெஃப்ரே சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு பெண்ணுன்னு நினைச்சு நான் நம்பிட்டேன் அவங்கள. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ஸ்டீன் இவங்கள எல்லாம் நேரா பிடிக்கல. அவங்க ஒரு பெண்ணாக இருந்து அந்த ஈக்குவேஷன்ல நிறைய பேரை வலையில கொண்டு வந்து வீழ்த்தினாங்க. இன்னும் சொல்ல போனா எப்ஸ்டீனுடைய வக்கரத்துக்கு கொஞ்சமும் குறையாத வக்கரம் கிலைன் மேக்ஸ்வெல். அவங்களுடைய ஈடுபாடு, அந்த கோணத்தை நாம மறந்துடக்கூடாது. எப்படி இந்த பெண்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்றது. சார், இப்ப இந்த விவகாரம் அமெரிக்க குடும்பங்களுக்குள்ள ஒரு பயத்தையோ இல்ல ஒரு எச்சரிக்கை உணர்வையோ ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அது அடிப்படையில இப்ப இந்த மீட்டு மூவ்மெண்ட்ல இருந்தே அந்த சில உரையாடல்கள், அவ்வளவு ஏன் பில் கிளின்டன் சமயத்துல இருந்தே அந்த சில உரையாடல்கள்லாம் நடக்கதான் செய்யுது. எந்த பெற்றோருக்கும் பெண்கள் வந்து இப்ப இந்த கேஸ் வெளியில வந்ததே ஒரு பெற்றோர் வந்து தன்னுடைய பெண்ணை இந்த மாதிரி பலவந்தப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னதான் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அண்ட் இப்போ வந்து குட் டச் பேட் டச் பத்தி எல்லாம் தமிழ் சினிமாக்கள்லயே பேசுறாங்க, தெலுங்கு சினிமால பேசுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? இப்ப குட் டச் பேட் டச்ன்ற அந்த வார்த்தைகளே ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம ஊர்ல கேள்விப்பட்டது கிடையாது. இப்போ வந்து அதை பேசுறோம் நம்ம, எது குட் டச் எது பேட் டச்னு. சோ அப்போ ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு தானே. இணையம், நியூஸ் இதுலலாம் வந்து ஓரளவு பரபரப்பு சார்ந்துதான். இதுல வந்து அறச்சீற்றம் அப்படின்றது வந்து சதவீதம் கம்மிதான்.
இது வந்து இன்னைக்கு பாரு இவரோட பேரு 2000 வாட்டி தடவை இருக்கு, அவரோட பேரு 3000 வாட்டி இருக்கு. இப்ப நேத்து கூட ஒரு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய லா ஃபர்ம் ஒன்னுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ரிசைன் பண்ணியிருக்காரு. சோ இந்த மாதிரியான சில சர்ச்சைகள் நடக்குது. இது வந்து பரபரப்பு சார்ந்து ஒரு ஆர்வம். 2வது எல்லாமே ஒரு படுக்கை அறையை எட்டி பார்க்கும் ஒரு அவலம் தான். சார், கியூரியஸா ஒரு கொஸ்டின். இதுல பெயர் இடம்பெற்றவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எந்த மாதிரியா இருக்கு? ஏன்னா பில்கேட்ஸ் வந்து மறுத்திருக்காரு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எனக்கு மெயில் எழுதியிருக்காரே தவிர அது எனக்கு வந்து சேரவே இல்லை, இது என் மேல இருக்கிறது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்னு மறுத்திருக்காரு. இன்னொருவர் பதவி ஏறியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன மாதிரியா இருக்கு? இல்ல, நீங்க பில்கேட்ஸ் இதுலயே இன்னொரு ரியாக்ஷன் நீங்க அவர் மறுத்தது வந்து அந்த பால்வினை நோய் இருக்கு. அந்த ஏன்னா அதை வந்து மறுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆமா, ஒவ்வொரு நிமிடத்திற்காகவும் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நிமிடமும் நான் வருந்துகிறேன். அந்த வருத்தம் எல்லாருமே இப்ப சொல்றாங்க. இப்ப லாரி சம்மர்ஸ் அவ்வளவு பெரிய ஜீனியஸ் எக்கனாமிக்ஸ்ல. ஒரு காலத்துல he was a secretary of treasury, economic advisor to the president. ஹார்வர்டினுடைய பிரசிடென்டா இருந்தாப்ல. இன்னைக்கு அவரை கூப்பிடுறதுக்கு எந்த ஃபோரமும் கிடையாது. அவரும் வந்து நான் இதுக்கு வருந்துறேன், நான் இனிமே எல்லாத்துல இருந்து நான் என்னுடைய ஈடுபாடை நான் விலக்கிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த சுய விலக்கல்கள், ராஜினாமாக்கள், இது எல்லாமே வந்து ஓரளவு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க, வெளியில வந்துருச்சுன்ற ஒரு நிர்பந்தம். அதுவும் அதையும் நம்ம வெளிப்படையா சொல்லணும். இதெல்லாம் வந்து அப்படியே இவங்கெல்லாம் செயின்ட் ஆகி இன்னைக்கு மனம் திருந்தி சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப ஓரளவுக்கு இதையும் நம்ம அங்கீகரிக்கணும். வெளி வந்துருச்சுன்றதுக்காக இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு அவங்க போயிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு உணர்வு இன்னும் மிச்சம் இருப்பதால் தான் கொஞ்சமாவது ஒரு நியாய உணர்வு இருக்கிறதுனாலதான் நான் விலகிக்கிறேன், நான் ராஜினாமா பண்றேன், நான் இந்த பதவிகள்ல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்றாங்கல்ல. அதை நம்மளும் அங்கீகரிக்கணும். அவங்க வேற ஏதாவது நாளைக்கு வேற குற்றச்சாட்டுகள் இன்னும் ஆதாரத்தோட வந்துச்சுன்னா அதற்கு சட்ட ரீதியாக அவர்கள் தண்டனை அனுபவிக்கணும்ன்றது வேறு. இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற எவிடன்ஸ் படி அவங்க வந்து இதுல இருந்தெல்லாம் நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சுதான் விலகி இருக்கிறாங்க. சார், இப்ப ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய பேசு பொருள். அவரு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு அதை வெளியிட வேண்டும் வாக்குறுதி கொடுத்தாரு. அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்கினாரு. இப்போ அதை வெளியிடுவதற்கான அதிரடி உத்தரவை கொடுத்து இது வெளியாயிருக்கு. அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏன்னா அவருடைய பெயர் இந்த பதிவுகள்ல நிறைய இடம்பெற்றிருக்கு. அவருடைய கருத்து என்னவா இருக்கு? ரியாக்ஷன் என்னவா இருக்கு? அவர் வந்து இன்னைக்கு வந்து லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு பேசு பொருளா இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. அண்ட் அவருக்கே இப்போ ஒரு சிக்கல் என்னன்னா, இப்ப பில் கிளின்டன் வந்து காங்கிரஷனல் கமிட்டி முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க. ஒரு முன்னாள் ஜனாதிபதியை இப்படி கூப்பிடுவதே முதல்ல முறை அப்படின்னு கேட்கலாம். அண்ட் இதுல வந்து இன்னைக்கு இவரை கூப்பிடுறாங்க பில் கிளின்டனை, நாளைக்கு டெமோக்ராட்ஸ் கை ஓங்கும் பொழுது அவங்க வந்து ட்ரம்ப்பை கூப்பிடுவாங்கல்ல. சோ இதுல ட்ரம்ப் ஒரு அளவுக்கு இது ஓகே, டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, யார் மேலேயும் ஒன்னும் குற்றச்சாட்டு இருக்கிற மாதிரி தெரியல. 2வது அப்படி இருந்தா FBI அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் செய்யணும். பட் அது இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த 2 அமைப்புகளும் சுதந்திரமா செயல்படுதா அப்படின்றது ஒரு கேள்விதான். அவருக்கு வந்து இது தொடர்ச்சியாக பேசு பொருளாக இருப்பது விருப்பம் இல்லை. சார், என்கிட்ட அந்த ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா எத்தனையோ பேர்களுடைய பெயர்கள் அடிபட்டிருக்கு. ஆனா அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லையே. அதோடைய காரணம் என்னவா இருக்கும்? போதிய ஆவணங்கள் இல்லை அப்படிங்கறத ஒரு காரணமா எடுத்துக்கலாமா? ரொம்ப கேர்ஃபுல்லா இதுக்கு பதில் சொல்றேன் நான். கிட்டத்தட்ட thousands of pages, probably millions have been released. Who am I? ஒரு சாதாரண வேலையில இருந்துட்டு அன்றாட ஓகே சில தலைப்பு செய்திகளை படிக்கிறோம், சில கட்டுரைகளை படிக்கிறோம். என்னால அறுதியிட்டு எதையுமே சொல்ல முடியாது. ஆனா இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்கு டாக்குமெண்ட்ஸ். அண்ட் பெரும் பத்திரிகைகள் அவங்க வந்து நிறைய சாஃப்ட்வேர் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, டூல்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு. இந்நேரம் அவங்க வந்து இதெல்லாம் பக்கம் பக்கமா ஆராய்ஞ்சு பார்த்துட்டாங்க. யாரையாவது பற்றி இன்னாரு மேல ஏன் வழக்கு போடல, இவ்வளவு ஆதாரம் இருக்கே அப்படின்னு இதுவரைக்கும் யாரை பற்றியும் வரவில்லை. இந்நேரம் நியூயார்க் டைம்ஸ் தான் இதுக்குன்னு ஒரு டீமையே போட்டிருப்பாங்க, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் இதுக்குன்னு ஒரு டீமையே போட்டிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய பிரேக்கிங் நியூஸ். அவங்க யாராவது ஒரு முக்கியமான குற்றவாளிக்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா அது பெரிய பிரேக்கிங் நியூஸ். அதுக்காகவே இத ஐ எம் ஷுவர் தே ஆர் ஸ்டில் அனலைசிங். ஏதாவது நாளைக்கு வரலாம், ஆனா இப்போதைக்கு எதுவும் வரல. நான் இன்னைக்கு படிச்ச கட்டுரைகள் அடிப்படையில ஒரு விஷயம் சொல்றேன், தவறாகவே இருக்கலாம்.
இது பெருமளவு 2008க்கு அப்புறம் எப்ஸ்டீன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பெட்லரா இருந்திருக்கிறார். அவர் தனிப்பட்ட வகையில அந்த வக்கரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அது வேறு. ஆனால் இப்ப இத்தனை பில்லியனர்ஸ், இத்தனை பாலிட்டிஷியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து இது ஒரு சர்க்கிள்ல அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு அவருடைய பணமும் அவருக்கு இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸையும் இது பண்ணிட்டார். ஆனா இந்த அளவுக்கு தங்களுடைய நெருக்கத்தை காண்பித்து இந்த பெண்களை வலையில் வீழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல. இப்ப நயோமி கேம்பெல் ஹூ இஸ் அ மாடல், சூப்பர் மாடல், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவரு ஏதோ அவங்க கூட ஏதோ ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை வச்சு சில மாடல்ஸ வளைச்சிருக்கிறாரு. இது வந்து அவங்களுக்கு தெரியாது. இப்படி நினைச்சு பாருங்க, இந்தியாவுல நடக்காததான் இந்த பிரபலம் எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி ஒரு 10 பிரபலம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு மோசடி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது அந்த பிரபலங்களுக்கு தெரியாது. அந்த அளவுலதான் இதுவரைக்கும் வந்த ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு தனிநபருக்கு பின்னாடி பெரிய பாலியல் நெட்வொர்க்கே உருவாகியிருக்கு. அவரோட தொடர்புல முன்னாள் அதிபர், இன்னாள் அதிபர்லாம் இருந்திருக்காங்க. அவர் தொட முடியாத இடத்துல இருந்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு எப்ஸ்டீன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னொரு எப்ஸ்டீன் உருவாக வாய்ப்பு இருக்குதான்னா என்னைக்குமே அந்த வாய்ப்பு உண்டு. இது வந்து யதார்த்தம். இப்போ வந்து மீ டூ நடந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு மீ டூ நடக்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதனால இது வந்து ஆனா என்ன ஒண்ணு, இப்போ வந்து இன்னொரு எப்ஸ்டீன் உருவாக முடியுமானா உருவாக முடியும். ஆனால் இன்னொரு எப்ஸ்டீனுக்கு இந்த பழைய எப்ஸ்டீனுக்கு கிடைச்ச மாதிரியான ப்ராசிக்யூட்டர் டீல் கிடைக்குமானா அதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த வழக்கு இது சார்ந்து எழுப்பிய கேள்விகள் அந்த இன்னொரு எப்ஸ்டீனுக்கு யமனாக மாறும். சோ அடிப்படையில பாலியல் வக்கரங்கள், மனித வக்கரங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அது வந்து நம்ம நின்னுடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு ஒரு ப்ராசிக்யூட்டர் அந்த மாதிரியான ஒரு டீலை கொடுப்பாரா அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. பல்வேறு சர்ச்சைகளும் விவாதங்களும் தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றிய ஒரு விரிவான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். Happy to be here.